guys, welcome back to DIY with TechBee. நம்ம யூடியூப் யூஸ் பண்ண டைம்ல இருந்து கண்டிப்பா எல்லாரும் இந்த கெஸ் த எமோஜி கெஸ் த வேர்ட் அப்படிங்கிற வீடியோஸ் கண்டிப்பா பார்த்திருப்போம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வீடியோ, பட் வியூஸ் பாருங்க 2 மில்லியன் வியூஸ் இருக்கு. கெஸ் த வேர்ட் பை எமோஜி அப்படின்னு 10 months ago தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சேம் தான் 5.8 மில்லியன் வியூஸ் இருக்கு. அண்ட் இதில் என்னன்னா இது எல்லாமே வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற சேனல்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதே ஃபார்மேட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வீடியோ நம்ம கேன்வாவில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேன்வாவில் ஓப்பன் பண்ணி வீடியோ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் போயிட்டு நம்ம வீடியோக்கு தேவையான பேக்ரவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்டை வந்து யூஸ் பண்ணுங்க. நான் இந்த ப்ராம்ப்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லைட் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு ஆண்டான் ஃபார்மேட் செலக்ட் பண்ணி நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதவே காப்பி பண்ணிட்டு கெஸ் த வேர்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு என்ன கலர் வேணும் அது எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒயிட் கொடுத்துட்டு ஷேடோ போயிட்டு பிளாக் கலர் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபாண்ட் வந்து நமக்கு நல்லா விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் 1க்கும் நான் அதே கொடுத்துக்கிறேன். இந்த வேர்டை கிளிக் பண்ணி இந்த ப்ரஷ் மார்க்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு வேர்டில் அதை பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டைல் அப்படியே வந்து அதுக்கு காப்பி ஆகிடும். இது ஒரு ஷார்ட்கட். Ctrl+C ப்ரெஸ் பண்ணுங்க, சர்க்கிள் ஷேப் வந்துடும். ஸோ நான் அதை வந்து 1ஓட பேக்ரவுண்டுக்கு நான் வச்சுக்கிறேன். கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இதில் பார்டர் வெயிட் போயிட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு அதோட கலர் நான் ஒயிட் பண்ணிக்கிறேன் ஒரு சேம் கன்சிஸ்டன்சிக்காக. ஸோ மேக் ஷோர் அந்த சர்க்கிள் அந்த 1ம் குரூப் ஆகிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் அந்த கெஸ் த வேர்டே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைலி கீபேடில் நம்ம ஸ்மைலி டைப் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நான் ஜஸ்ட் இப்படி ஒரு 2 வச்சுக்கிறேன். நான் எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு லேட்டர் புரியும். நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அகெயின் அதை காப்பி பண்ணிவிட்டு த வேர்ட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Ctrl+R கொடுத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்துடும். அதை வந்து அந்த வேர்டுக்கு பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. சிமிலர் லைக் 1 த வேர்டு அந்த ரெக்டாங்கிள் அதையும் குரூப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான கலர்ஸு பார்டர்ஸு அதெல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த 15 செகண்ட் வீடியோ வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த கொஷினரியும், பாதி லாஸ்ட்ல ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஆன்சர் வர மாதிரி. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸில் அனிமேட்டட் ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் ரேண்டமாக சர்ச் பண்ணி நான் கடைசியாக டைமர் பார் அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு பர்டிகுலர் அனிமேஷன் நான் செலக்ட் பண்ணேன். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கணும் கலர். ஸோ அதை அந்த ஏரியாவை மட்டும் நல்லா க்ராப் பண்ணிடுங்க. ஃப்ரம் 4 sides க்ராப் பண்ணிவிட்டு கர்வ்டு கார்னர் ரவுண்டிங்கை வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்டர் ஸ்டைலில் பார்டர் வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு பிளாக்கே ஓகே, நான் பிளாக் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அதை சென்டராக பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அனிமேட்டட் ப்ராக்ரஸ் பார் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ செகண்டோ அந்த செகண்ட் தான் வந்து நீங்களும் வைக்க முடியும். ஸோ அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நீங்கள் அதை விட அதிகமாக வச்சிங்கன்னா திருப்பி அது ஃபர்ஸ்ட்லேருந்து லோட் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு குவிஸ்க்கு நல்லா இருக்காது. ஸோ நான் அந்த கொஷின் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாதி வீடியோ அந்த அனிமேட்டட் ப்ராக்ரஸ் பார் எவ்வளோ லென்த்தோ அதுக்கே எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஃப்ரேம் போயிட்டு நான் ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல ஆன்சர் வர்றதுக்காக. அப்புறம் ஒரு எலிமெண்ட்ஸுக்கும் வந்து பாப் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து இன்ட்ராக்டிவா இருக்கும். எல்லாத்துக்கும் நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நான் என்னோட ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் வீடியோ லென்த் குறைக்கிறதுக்காக. உங்களுக்கு எந்த ஸ்டெப் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த சென்டர்ல எமோஜிக்கு மட்டும் இந்த விகில் கொடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்டென்சிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. 2 எமோஜிக்கும் அதை கொடுத்துட்றேன். அடுத்து அந்த ஃப்ரேம் பார்ட்டை வந்து கடைசியாக அந்த வேர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டைமிங்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு.
இது முடிஞ்ச உடனே நமக்கு அந்த ஃப்ரேமு அந்த வேர்டு ரெண்டும் வரணும். கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் டைமிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வீடியோ இருக்கிற மாதிரி இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஆடியோ போய்க்கோங்க. எலிமெண்ட்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஆடியோவே சூஸ் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு நான் அலாரம் டைமர் அப்படின்னு ஒரு சவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா அந்த டைமிங் வந்து முடிய போகிற நேரத்தில் சும்மா ஒரு அலார்மிங் பெல் அடிக்கிற மாதிரி ஒரு இதுதான். இதெல்லாம் ஜஸ்ட் ஆடட் எஃபெக்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் சாட் ஜிபிடிக்குள்ள போய்க்கோங்க. இந்த ப்ராம்ப்டை வந்து சாட் ஜிபிடியில கொடுங்க. அந்த 2 வேர்டை வந்து எனக்கு சொல்லணும், அதுக்கான எமோஜிஸையும் ஆட் பண்ணி கொடு அப்படிங்கிறத வந்து நான் அதை ப்ராம்ப்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ அது எனக்கு லிஸ்ட் ஆஃப் 20 கிரியேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஸில் போய் பல்க் கிரியேட் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே என்டர் டேட்டா மேனுவலி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு சாட் ஜிபிடியில் போய் நம்ம பண்ண அந்த டேபிளை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கணும், அடுத்து ஃபர்ஸ்ட் எமோஜி, செகண்ட் எமோஜி, லாஸ்ட்டாக வந்து ஆன்சர். ஸோ அதை அப்படியே வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 1 ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் டேட்டா கொடுங்க. அதில் நம்ம சீரியல் நம்பர் வந்து இந்த காலம் கீழே தான் இருந்துச்சு, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எமோஜி கீழே ஃபர்ஸ்ட் எமோஜி, செகண்ட் எமோஜிக்கு கனெக்ட் டேட்டா கொடுத்து செகண்ட் எமோஜி. நெக்ஸ்ட் த வேர்டு அதை கிளிக் பண்ணி கனெக்ட் டேட்டா கொடுத்து லாஸ்ட்டாக அது காம்பவுண்ட் வேர்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம டேபிளோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ. ஸோ நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஜென்ரேட் 20 டிசைன்ஸ் அதை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 20 டிசைன்ஸும் வந்து ஜென்ரேட் ஆயிரும் கைஸ். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஸ்லைடாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான எமோஜிஸ் வந்து 1 by 1 பிளேஸ் ஆகி செகண்ட் ஹாஃப்ல ஆன்சரோட நமக்கு வந்துடும். ஸ்டாரு ஃபிஷ். ஸோ ஆன்சர் வந்து ஸ்டார் ஃபிஷ். நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர், சன்ஃப்ளவர். இந்த மாதிரி வந்துடும் கைஸ். பட் இதில் என்னன்னா அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்சிஷன் வந்து கலர் வைட் கொடுத்துக்கிறேன். அப்ளை பிட்வீன் ஆல் பேஜஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இதுக்கும் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் எல்லா வீடியோக்கும் வந்து மேனுவலாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெஃப்டில் இருக்க அந்த நம்பரும் வந்து நமக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு. ஸோ ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டைமர் நம்ம செட் பண்ணோம் இல்லையா, அதுவும் வந்து நான் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் காப்பி ஆகுதான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லா வீடியோக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இதையும் நம்ம மேனுவலாக வந்து ஒரு வீடியோக்கும் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த டைமருக்கு ஒரு அலாரம் மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஆன்சர் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு டிங் சவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக காப்பிரைட் நம்ம நார்மல் எல்லா சாங்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் யூடியூப் ஆடியோ லைப்ரரி போய்க்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மியூசிக்ஸ் வந்து உங்கள் வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த கிளைம்ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் எதுவுமே வராது. நீங்கள் நார்மல் ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து ரேண்டமாக டவுன்லோட் பண்ணி மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து காப்பிரைட் இதாகிடும். அவ்வளோதான் கைஸ், இதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எந்த கமெண்ட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.